குஷ்பு மகளோட திருமணம் முடிஞ்சுதா அவங்களுக்கு நிறைய தலைவலி ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ரிப்போர்ட்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நடிகை குஷ்பு மற்றும் சுந்தர்சியை பத்தி ரொம்பவும் மோசமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுக்காக ரொம்பவும் பொங்கி இழந்து பேசியிருக்காங்க குஷ்பு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, நீ எல்லாம் ஒரு அப்பனுக்கு பிறந்திருக்கியா, அது மட்டும் இல்லாம நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்கிறியா, ஒரு பொண்ணை பத்தி இப்படி பேசுறதுக்கு உனக்கு எப்படி ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் மோசமா பேசியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டர் பேசின விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்காக ரியாக்ட் பண்ணி ஜெயம் ரவி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குஷ்பு மகளோட திருமணம் முடிஞ்சு ஒரு ரிப்போர்ட்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை குஷ்புக்கு 2000 தான் திருமணம் ஆச்சு. ஆனால் அவங்களுக்கு திருமணமாகி 9 மாதத்தில் அவங்களுடைய முதல் பொண்ணான அவந்திகா பிறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் சுந்தர்சியை ரொம்பவும் வலுக்கட்டாயம் பண்ணி தான் குஷ்பு கல்யாணம் பண்ணினாங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சுந்தர்சி நடிகை சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரொம்பவும் வலுக்கட்டாயம் பண்ணி அவங்க ஃபேமிலியை மிரட்டி தான் குஷ்பு கல்யாணம் பண்ணினாங்க. அது மட்டும் இல்லாமல் மும்பையில் இருக்கிற ஒரு பெரிய கேங் கூட அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சுந்தர்சியை கண்டிப்பாக நீங்கள் குஷ்புவை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு குஷ்புக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரத்துலேருந்தே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் குஷ்புவை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கு பதிலடி தர மாதிரி நடிகை குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடந்ததா இல்லையா அப்படின்னு தீர விசாரிக்காம நீங்களா ஒரு கதை கட்டி எப்படி பேச முடியும்? சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தை இருக்கிறவங்களை பார்த்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கதை கட்டி கதையை நரேட் பண்ணி பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் கோவப்பட்டு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களை சும்மா விடக்கூடாது. சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஆட்கள் தான் தேவையில்லாத வேலைகளை செய்கிறது. இவங்களை கண்ட உடனே நசுக்கிற அளவுக்கு ஒரு சட்டத்தை கண்டிப்பாக இந்த அரசு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நடிகை த்ரிஷா கூட இருக்கிற நிறைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி பீயிங் த்ரிஷா இஸ் நாட் ஈஸி, அழகி அந்த மாதிரி பிக்கை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரியாக்ட் பண்ணின நடிகை த்ரிஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹாப்பி மேம், நீங்களும் உங்களுடைய ஹஸ்பண்டும் என்னை ரொம்பவும் சூப்பர்பாக கம்ஃபர்ட்டாக உங்களுடைய மேரேஜில் வச்சுருந்தீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அந்த ஹாப்பி மொமெண்ட் கண்டிப்பாக எனக்கு மறுபடியும் லைஃப்பில் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. தமன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூடல நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். தமன்னா வி மீட் அகைன் அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ரியாக்ட் பண்ணி பேசியிருக்க ஜெயம் ரவி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த அளவுக்கு பேசுகிற பொம்பளையால் கண்டிப்பாக என்னுடைய லைஃப்பில் என்ன அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிவிக்க தேவையில்லை. நான் யாரையும் விமர்சனம் பண்ணலை, மாறா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை தான் நான் பேசுகிறேன். ஆர்த்திக்கும் சுந்தர்சியோட ஃபேமிலிக்கும் நிறைய கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் ஆர்த்தி என்னை பற்றி ஏதாவது அவங்க கிட்ட சொல்லியிருந்தா கூட அவங்க அதை என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் அவங்க கூட நான் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வச்சுருந்தேன். ஆனால் ஒரு பக்கமாக ஆர்த்திக்கு ஒரு பக்கமாக சொல்லி கொடுத்துட்டு என்னை பற்றி தப்பாக சொல்லி என்னுடைய ஃபேமிலியை பிரித்தது மட்டும் கிடையாது, இன்னைக்கு என்னை பற்றியே சமூக வலைதளங்களில் ரொம்பவும் மோசமாக பரப்பிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடிகை த்ரிஷா கூட ரொம்பவும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி அவங்க என்ன தெரிவிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே கெஸ் பண்ண முடியல. நடிகை குஷ்புவோட மூவை யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. ரொம்பவும் டாக்டிக்கான பர்சன் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடிகை குஷ்பு அந்த ரிப்போர்ட்டரை பற்றி பேசின அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு.